ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே எங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் தவக்காலத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலத்திற்கான ஒரு சிறு சிந்தனைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். தவக்காலம் என்பது ஒரு வசந்தமான ஒரு காலம். இந்த வசந்த காலம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கிறது. இந்த சந்தோஷம் சமாதானம் நமக்கு எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தவக்காலத்திலே சிலுவையினுடைய நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நமக்காக இந்த சிலுவையிலே பாடுபட்டதை நாம் நினைவு கூற வேண்டும். அவரோடு கூட இந்த நாட்களிலே நாம் பயணிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த தவக்காலத்திலே அநேகர்கள் ஒரு சில காரியங்களை கடவுளுக்காக விட்டுக் கொடுப்பார்கள். பொட்டு வைப்பது, பூவிடுவது, உபவாசம் இருப்பது, இது போன்ற காரியங்களை கடவுளுக்காக விட்டுக் கொடுப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு சொல்கிறார், நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சிலுவை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். அதே போல நாமும் இந்த நாளிலே சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அதற்கு எப்படிப்பட்ட உபவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு ஒரு 3 விதமான ஒரு உபவாசங்கள் இருக்கிறது. அந்த 3 வகையான உபவாசத்தை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக இருக்கும். அது முதலாவது காரியமாக மொபைல் பாஸ்டிங், 2வது டிஜிட்டல் பாஸ்டிங், 3வது டயலாக் பாஸ்டிங். மொபைல் பாஸ்டிங், மொபைல் என்பது அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சாதனம். இன்றைய காலகட்டத்திலே சிறு பிள்ளைகள் முதல் வயதானவர்கள் வரை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பது மொபைல். இந்த மொபைல்னாலே நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே சிலுவை முன்பாக அமர்ந்து அந்த சிலுவையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு மிகுந்த உண்மையான ஒரு உபவாசமாக இருக்கும். 2வதாக டிஜிட்டல் என்று சொல்லும் பொழுது இதில் அதிகமாக மக்கள் பார்ப்பது மீடியாவிலே டிவி. ஒவ்வொருவரும் இன்றைக்கு டிவி முன்பாக இருந்து தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அந்த டிவி முன்பாக தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திலே ஆண்டவரே உமக்காக இந்த டிவி பார்க்கின்ற நேரத்தை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி உபவாசமாய் நாம் சிலுவை முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் இந்த உபவாசம் உண்மையிலே நமக்கு ஒரு வசந்த காலமாய் இருக்கும். 3வதாக டயலாக். இந்த டயலாக் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே நம்ம நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். உரையாடல். இந்த உரையாடல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அநேகர்கள், அதாவது ஆண்கள், இன்றைக்கு தேவையில்லாத நேரத்தை டீ கடையிலே செலவழிக்கிறார்கள், நண்பர்களோடு சென்று செலவழிக்கிறார்கள். அதே மாதிரி பெண்கள் பக்கத்து வீட்டிற்கு தேவையில்லாத நியாயத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தை கடவுளை உமக்காக உம்மோட சமூகத்திலே உட்கார்ந்து உம்மோடு கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே ஆண்டவரின் தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒரு வசந்த காலமாய் மாற்றுவார். ஆம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நாம் அனைவரும் உரக்க சொல்லுவோம், நான் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஆமேன்.